ஜெர்மனியில் ஜெர்மானியர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்து பணிபுரியும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் இடையே உள்ள ஊதிய வேறுபாடு குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீவிர வலதுசாரி கட்சியான AfD தாக்கல் செய்த தகவல் கோரிக்கையின் மூலமாக இந்த உண்மைகள் தற்போது வெளிவந்துள்ளன. இது ஜெர்மன் வேலைவாய்ப்பு சந்தையில் உள்ள வருமான ஏற்றத்தாழ்வுகளை படம் பிடித்து காட்டுகிறது. புள்ளி விவரங்களின்படி 2025ஆம் ஆண்டின் இறுதியில் முழுநேர பணியில் இருந்த ஜெர்மன் குடிமக்கள் வரிக்கு முன்பாக மாதத்திற்கு சராசரியாக 4396 யூரோக்கள் ஊதியமாக பெற்றுள்ளனர். ஆனால் அதே காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்து தங்கி பணிபுரியும் புலம்பெயர்ந்தோரின் மாத வருமானம் சராசரியாக 3358 யூரோக்களாக மட்டுமே இருந்துள்ளது. இதன் மூலம் ஜெர்மனியர்களும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் இடையே சுமார் 23.6% ஊதிய இடைவெளி இருப்பது தெரிய வந்துள்ளது. குறைந்த ஊதியம் பெறும் வேலைகளிலும் வெளிநாட்டினரே அதிக அளவில் உள்ளனர். ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர்ந்தோரில் 30.6%-இனர் குறைந்த ஊதியம் பெறும் வேலைகளில் உள்ளனர். ஆனால் ஜெர்மன் குடிமக்களில் வெறும் 12.3%-இனர் மட்டுமே இத்தகைய வேலைகளில் பணிபுரிகின்றனர். வேலைவாய்ப்பு சந்தையில் ஊதிய உயர்வானது கல்வி, தகுதி மற்றும் பணி அனுபவத்தையே சார்ந்துள்ளது. குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஜெர்மன் மொழியை நன்கு கற்றுக்கொள்வது அவர்களின் ஊதிய உயர்வுக்கு பெரிதும் உதவும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.